கும்பகோணத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில மாநாடு தொடங்கியுள்ளது. இதில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய மாநில மாநாடு தொடங்கியிருக்கு. இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் என்ன? முதல்வரோடு சேர்ந்து வேறு யாரெல்லாம் இதுல பங்கேற்கிறாங்க? அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஜவஹர்லா மாநாடு தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார். தற்போது மாநாடு 3 மணிக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மற்றும் கட்சியினுடைய தேசிய செயலாளர் காதர் மொஹிதீன் உள்ளிட்ட முஸ்லீம் லீக் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர். இந்த கூட்டத்தில் சிறுபான்மையினருக்கு சாதகமான சில அறிவிப்புகளை அவர் வெளியிடுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது மாநாடு தொடங்கி மக்கள் வருகை எனவும் அதிகரித்துள்ளது. 25,000 பேர் அமரும் வகையில் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சூழலில் தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வருகை எனவும் அதிகரித்துள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் முதலமைச்சர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார் எனவும் கூறப்படுகிறது. மாநாட்டில் கலந்து கொள்வதன் பிறகு சரியாக 5:41 மணிக்கு அவர் நிறைவுரையாற்றுகிறார். 5:41 மணிக்கு நிறைவுரையா தொடங்கி 6:20 வரை அவர் உரையாற்றுகிறார். அதில் சிறுபான்மையினருக்கு முக்கிய அறிவிப்புகள் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலையொட்டி சிறுபான்மை மக்களின் வாக்குகளை கவருவதற்காக இந்த அறிவிப்புகள் இருக்கும் எனவும் கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி விவேக்.